ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று ஒரு பெரிய ஃபால், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4.23% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு $2.5 மேலே நமக்கு குறைஞ்சிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. இது எதனால் இவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஒபெக் நியூஸ் வந்தது, அதாவது ஓபிஇசின்னு சொல்லுவாங்க. ஒபெக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒபெக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒபெக்கோட ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 8 கண்ட்ரிஸ் இருக்கும். என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா, சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், யுஏஇ, குவைத், கஜகஸ்தான், அல்ஜீரியா அண்ட் ஒமன். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 கண்ட்ரிஸ் இந்த ஒபெக்கோட ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. ஸோ 12 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பப்போ ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு நியூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது உலகத்தில் அதாவது வேர்ல்டு லெவல் குளோபல் மார்க்கெட்ஸில் ஸோ க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, அதாவது அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்லையோ ஒரு 1 இயர்லையோ எந்த மாதிரி ஒரு அந்த ஆயிலோட இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க மீட்டிங்கில் போட்டு, அதாவது மீட்டிங் போட்டு அவங்க ஒரு நியூஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆயிலுக்கு, இப்போ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இல்லை க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒபெக்கோட ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இந்த ஒபெக் மீட்டிங் நடந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் ஒபெக் கண்ட்ரிஸ், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 8 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒபெக் ஆர்கனைசேஷனில் ஓபிஇசியில் ஒரு 8 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 8 கண்ட்ரிஸ் இல்லாத மற்ற கண்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2026 இருக்கிற ஆயிலை வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் நமக்கு oilprice.comல இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் சிங்க் 4% as OPEC moves to balance 2026 outlook. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் படிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, நான் ப்ரொடக்ஷன் ரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்வென்ட்ரிஸ் ரெக்கவர். அது மட்டும் இல்லாமல் நவ் எக்ஸ்பெக்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ் டு பி பேலன்ஸ்ட் இன் 2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2026 இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷனை வச்சே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு சப்ளை நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வேணும், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மந்த்லி ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓபிஇசி மீட்டிங்கில் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிடும். அதாவது நவம்பர் மந்தில் என்ன மாதிரி 2025 நவம்பர் மந்தில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MOMR அப்பெண்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட்டாகவே ஓப்பன் ஆகிடும். இந்த எக்ஸல் சீட் என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பட் இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது டேபிள் 11, டேபிள் 11-2. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் எந்த மாதிரியெல்லாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், இன்னொரு வீடியோ. ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம எல்லாமே பேசிட முடியாது, அது கொஞ்சம் டீப்பாக போகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயில் நேத்தோட லோவை பிரேக் அவுட் பண்ணி அகைன் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5233. ஏன்னா ஆல்ரெடி இந்த 5233 பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இது இனிமேல் ரெசிஸ்டன்ஸை தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 5233 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போஸ் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால், அதாவது நேற்று லோ 5189. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் டார்கெட் 5124. இந்த 5124 சப்போர்ட் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஒன் டே கேண்டில் காட்டுறோம் பாருங்க. ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட் ஜோன் கிட்டத்தட்ட 5124 5500 ஒரு 350 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு.
எப்படியும் பார்த்தீங்கன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு 125 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று செல்லிங் நடந்திருக்க வேண்டியது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா தடுமாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் தான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 385 வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்தையும் பார்த்தீங்கன்னா நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த 398.4 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தாலும் ஸோ அகைன் வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதாவது அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. அதாவது நான் வந்து இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். ஸோ $4,045. ஸோ 2 டார்கெட் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஹை, அதாவது ஃபுல் டைம் ஹை, ஆல் டைம் ஹை $4,375. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4,162 ஃபர்ஸ்ட் டார்கெட்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட $4,200 வந்து போயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் வந்து 4,162 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து நமக்கு ஹூக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வரும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட்டே வந்து அச்சீவ் ஆக போகுது. அதாவது நமக்கு சில்வர் நான் ஆல்ரெடி ஒரு 1 வீக்காகவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துலையும் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா $54.45 வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில்வர் ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 155லேருந்து 162 7,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 1,000 to 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டலுக்கு மேலே ஓப்பன் நடந்தது அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஹை வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் நடந்தது அப்படின்னா இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோ. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.